எனக்கு யாரும் வேணா போங்க. இப்போ இதை பார்க்கறதா எனக்கு கூட்டு வந்தியா? எல்லாரும் இங்கேருந்து போங்க, அவன்கிட்ட தனியாக பேசுகிறேன். அழுவாத, நான் சொல்கிறது எனக்கு கேட்கல. நான் சொல்கிறது எனக்கு கேட்கல. நடந்தது நடந்துச்சு, இப்போ நடு போகலாம். நான் சொல்கிறது எனக்கு கேட்பல. ஃபஸ்ட்டு போய் இந்த முடியெல்லாம் விட்டு நான் உன்னை பழைய கதிராக பார்க்கணும். ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ, நான் சாரா பேசுகிறேன். யாரு? கதிரோட ஃப்ரெண்ட். எந்த கதிர்? உன்னை ஒரு 5 நிமிஷம் மீட் பண்ண முடியுமா? நான் எதுக்கு உங்களை மீட் பண்ணணும்? நான் சொல்கிற இடத்துக்கு வர முடியுமா? இல்லை, எனக்கு இஷ்டம் இல்லை. ப்ளீஸ், எனக்காக ஒரு 5 நிமிஷம். சரி சரி சரி, வர்ஷாவை அங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், பேசிட்டு வந்துடலாமா? நான் வரல. ஏன்? அவன் மேலே செம்ம கானில் இருக்கு. சரி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். வர்ஷா, வர்ஷா, சொல்லுங்க. நான் தான் சாரா, கதிரோட ஃப்ரெண்டு. தெரியும், பர்த்டே பார்ட்டியில் பார்த்துருக்கேன். உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசலாமா? எதை பற்றி? கதிர் பற்றி. கதிரை பற்றினா என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. அவன் பேர் கேட்டாலே ப்ளீஸ் இங்கேருந்து போயிடுங்க. உன்னால் அவன் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கான். ஆனால் நீ இங்கே எவன் கூடயோ ஃபோனில் தனியாக சிரித்து பேசிகிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடி? யாரை பார்த்துடி என்ற? உன்னை தாண்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன? அவனை லவ் பண்ணதே நான் தப்பாக நினைக்கிறேன். அவனை மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. முன்னாடி சொன்ன கதிரை பற்றி அவனை மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்துருந்து இல்லையா? உனக்கு ஏன்னாடி தெரியும் கதிரை பற்றி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ தாண்டியா அவனுக்கு வர்த்தே இல்லை. நீ யாருடா கேட்குறதுக்கு? அன்றைக்கே உன்னை ஓங்கி ஒன்று வச்சிருப்பேன், கதிரோட ஆடுன்னு தான் விட்டேன். டேன், நீ போடா. அவ்வளோலாம் பேச விட்டுட்ருக்க. பாரு வர்ஷா, உனக்காக அவன் லைஃப்பில் எல்லாமே விட்டு கொடுத்துருக்கான். உன்னை அவன் நல்லா பார்த்துப்பான். அவன் பொசசிவ் தானே உன் ப்ராப்ளம். பொசசிவ்னா என்னன்னு தெரியுமா? பாசம் காட்டுறது தானே லவ். அது கிடைக்காம எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அட்வைஸ் பண்ண நீ யாருடி? நீ எல்லாம் ஒரு பொண்ணு. லவ் பண்ண பையன் எப்படி போனாலும் பரவாயில்ல. அவன் பிரேக்கப் பண்ணிட்டா அவன் செத்தாலும் உங்களுக்கு அவ்வளோ இல்லை. உன்ன மாதிரி பொண்ணை இருக்கிறதுனால தாண்டி. பாடுறீங்க, அவன் உன்னை மிஸ் பண்ணல, நீ தான் அவனை மிஸ் பண்ணிட்ட. என்னைக்காவது ஒரு நாள் நீ அவனை தேடி வர, அன்னைக்கு புரியும். போடி. ஓய், எப்படியா வைக்குது உன் டவுட் டீப்பா? அது வேறத்தும் கூட மஸ்தாக இருக்குடா.
எங்கடா இந்த இவ்வளோ நாளா? தீபா கூட என்கிட்ட கேள, நானே எத்தனை சொல்லியிருப்பேன். நீ கேள. ஹலோ, நீ கேள. தாரா நீ கேள. நான் ஒன்று சொல்லட்டா, இதை நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சிம்பிளி வேஸ்ட் நோ வேர்ட்ஸ். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ கதிர், யாரு? நான் வர்ஷா பேசுகிறேன் கதிர். சொல்லு. நான் உன்னை பார்க்கணும். நான் ஊரில் இல்லை, சாரி. ப்ளீஸ் எனக்காக. ஆவாது. யாரா? யாரும் இல்லை. சரி வாங்க. கதிர் அங்க பாரு. அவ எதுக்குடா வந்திருக்கா? தெரியலையே. போய் பேசிட்டு வா. வேணாம். போய் பேசிட்டு வாடா, என்னன்னு கேட்டுட்டு வா. போ, பிடிக்கல. என்னென்னாச்சு கேட்டுட்டு வா. கதிர், என் மூஞ்ச பார்க்க கூட உனக்கு பிடிக்கல இல்ல? சாரிடா, சாரி. நான் தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரி அவன் நல்லவே இல்லை. எல்லாம் ஏன் தப்பு தான். இனிமே நீ சொல்ற மாதிரியே நான் இருக்கேன். எனக்கு யாருமே வேணாடா, நீ மட்டும் போதும். ப்ளீஸ்டா. வர்ஷா, நீ எதுக்கு சாரி கேட்குற? தப்பெல்லாம் எந்த தானே? காரணம் இல்லாமல் உன் மேலே அன்பு வச்சிருந்து என் முதல் தப்பு. உன்கிட்ட மட்டும்தான் நான் உண்மையாக நினச்சிருந்தேன் ரெண்டாவது தப்பு. எல்லாத்துக்கும் மேலே என்ன மாதிரியே நீயும் என் மேலே அன்பு காட்டுவேன்னு வச்சிருந்து என் மூணாவது தப்பு. நீ எதுக்கு சாரி கேட்குற? தப்பெல்லாம் எந்த தானே? விட்டுரு. இங்கே யாருக்குமே தெரியறதில்ல யார் நம்மளை உண்மையை விரும்புகிறாங்க, யார் நம்ம ஃபீலிங்ஸோட விளையாடுறாங்கன்னு. இங்கே யாருக்குமே தெரியறதில்ல. வாழ்க்கையில் நீங்கள் முதல் காதலை மறக்க வேற ஒருத்தவங்க டைம் பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு தான் டைம் பாஸ். எங்களை மாதிரி பசங்களுக்கு அது வாழ்க்கை. நீ ஃப்ளர்ட் பண்ணதுக்கு என் மனசா கிடச்சிச்சு. நானும் லூஸ் மாதிரி நீ சொல்கிறதுல உண்மை நினச்சி ஏமாந்ததில் போதும். திரும்ப நான் ஏமாற விரும்பலை. போ போ, உன் லைஃப்பை நீ பார்த்துக்க. போ ப்ளீஸ், போயிடு. போ போ. நீ அவளை எவ்வளோ லவ் பண்ண? எதுக்கு அவகிட்ட எப்படி பேசுகிற? என் லவ் தான் என்கிட்ட இல்லையே. ஒரு விஷயம் தெரியுமா சாரா? எப்போ அவள் என்னை விட்டுட்டு போனாலோ அப்பத்துலேருந்து எனக்கு எது உண்மை எது போயின்னு தெரிய வந்துச்சு. இவ்வளோ நாள் நான் போய் கூட வாழ்ந்துருந்துருக்கேன். நான் எதிர்பார்த்தா எதுவுமே நடக்கலை. அட்லீஸ்ட் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போயிடக்கூடாதுல்ல. கதிர், புரியல. எதுக்கு எது எதுவும் பேசுகிற? சரி, டைம் அது, நம்ம போகலாம் வா. நீ என்ன விட்டுட்டு போறியா சாரா? போ.
இப்போ பொண்ணு சொல்லிட்ட பிறகு கூட உன் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்ல தோணல. சாரா, விஜய் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான். உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா சாரா? அதெல்லாம் எதுவும் இல்லைடா. ஏய், நடிச்சது போதும். அப்போ யாருக்கா கழுவுற? இதுக்கு மேலே உன்னை நீ ஏமாத்திக்க போறியா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா கதிர். நீ என்னை தப்பாக நினச்சிடுவியோன்னு பயம். பாரு, என்ன பாரு, லைஃப்பில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனால் யாருன்னே தெரியாதவங்கள கண்ணை முன் அன்பு காட்டுவோம். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. சாரி உன்னை புரிஞ்சுக்காததுக்கு. இப்போ நான் கேட்குறேன், சொல்வியா? இப்போ கேட்குறேன், சொல்லு சொல்லு சொல்லு. கதிர், என்ன உனக்கு பிடிக்குமா? ம், பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சாரா, சாரா, கதிர், ஐ லவ் யூ கதிர். லவ் யூ டு சாரா.